அப்பா வந்து ஹீ ஸ்டார்டட் இஸ் கரியர் அஸ் எ ஃபிலிம் டெக்னீஷியன் விஜயா வாகினி லேபில். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணும்னு ஆசை. நான் அப்பா சொல்கிறேன், சினிமா மட்டும் வேண்டாம், சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை, நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டார். அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக எடுத்துருவேன். எனக்கு வந்து 13 வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார். அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு. நானே பாலும் பழமும் ஒரு 26 தடவை பார்த்துருக்காங்க. ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு மகனை எப்படியெல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை. அதனால தான் நான் சொல்லுவேன், குரு வந்தனம்னா அது எங்கள் அப்பா தான் குரு. அப்பா வந்து அந்த காலத்து ஔவை சண்முகி, எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார். 3000வது நாடக விழாவில் ஜெயலலிதா என்னை பாராட்டி பேசும் பொழுது மேடையில் சொல்கிறாங்க, எஸ்வி சேகர் அப்பா அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மூமெண்ட். 45 வருஷம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்தி அப்பா இருந்த பீரியடு வரைக்கும் 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்துருக்காரு அப்பா. நான் வந்து இப்போ 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். கண்ணு பொண்ணு தெரியாத யாரோ தங்கிட்ட போய் ஒரு பதவிக்காக, ஒரு கேவலமான ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக காலில் விழறதை விட இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். லைட் ஆஃப் பண்ணும்போது ஓடி போய் சேரை போடுறது, இது பண்ணுறது, ஹீரோவுக்கு டை கட்டி விடுறது, ஷூ லேஸ் மாட்டி விடுறது, எல்லாம் பண்ணியிருக்கேன். ஹீரோயினுக்கு இந்த ஜடையில் இந்த குஞ்சலை மாதிரி வரும், அது அவங்க சேக்கத்தை கொஞ்சம் கட்டி விட மாட்டோம், கடங்க கட்டி விடுறது. நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். எப்படின்னா, பொய் சொல்கிறதுக்காக அடி வாங்குவேன், இல்லைன்னா ஒரு வேலை சொல்லுவார் செய்யலை அப்படின்னா அடி வாங்குவேன். நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அப்பாவுடைய பழக்கம். எங்கள் அப்பா தண்ணி அடித்து பார்த்ததில்லை, எங்கள் அப்பா சிகரெட் குடித்து பார்த்ததில்லை. 50 ரூபா சம்பாத்தியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்றைக்கி தன்னுடைய பசங்க எல்லாருமே ஆளுக்கு 10 கோடி 20 கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு வளர்த்துருக்க. நான்வெஜிடேரியனை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து. பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம். ஆனால் நமக்கு அது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது அதை பண்ணக்கூடாது, பார்த்துக்காங்க. அப்பா சொல்லுவார், நீ நேர்மையாக இருந்துட்ட, உண்மையை தான் பேச போகிறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது. Godfather. ஹலோ சார், வணக்கம் சுபிக்ஷா. நல்லா இருக்கேன். வணக்கம் சார். வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? வாழ்க்கை நல்லா தான் போகுது. சூப்பர் சார். ஸோ எங்களுக்கு அப்பா பற்றி கேட்டதும் அப்பா இண்டஸ்ட்ரியில் இருந்த அந்த டைம்ஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு அப்பாங்கிற பேரை கேட்டது உங்களுக்கு மைண்டில் வர அந்த விஷயம் எனக்கு ஏன் ஞாபகம் குறைச்சலாக இருக்கும்போது உங்கள் வயசுக்கு எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் வருது, ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா இப்போ இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 2003 he passed away. அப்பா he started his career as a film technician விஜயா வாகினி லேபில். அவர் அந்த மிஸ்டர் சென்குப்தான்னு அவர் தான் லேப் சீஃப், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். ஆனால் அப்பா படித்தது பிஎஸ்சி பாட்னி. அப்பா, பொன் பரமகுரு, வி கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் ஒரு செட். வி கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய மேடை நாடக நடிகர். அமெரிக்காவில் அவரை அங்கீகாரம் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனது வி கோபாலகிருஷ்ணன். அவர் ட்ரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பொட்டு வச்சு என்னை மேடை நாடக நடிகராக ஆக்கினார். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு அந்த லேப்லேயே இருந்திருந்து கொஞ்சம் ஹையர் கிரேடு. படம் ரிலீஸுனாக்கா 2-3 நாள் வீட்டுக்கு வர மாட்டார். ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து போகும், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் மட்டும் போகும், அந்த மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபிலிம் தான். நீங்கள் சொல்கிறோம், இப்போ டிஜிட்டல் கிடையாது, எடுத்தோன்னே பார்க்குறதெல்லாம் கிடையாது. ப்ராசஸ் போகணும். அப்புறம் லெஃப்டில் இப்போ தியேட்டரில் அப்படி இப்படின்னு சைடில் சவுண்ட் ட்ராக் வரக்கூடாது, அந்த மார்க்கெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. பிரிண்ட் அனுப்பும்போது அதுக்கு ஃபுல்லாக அப்பா தான் இன்சார்ஜாக இருப்பார். அப்போ எவ்வரி பிரிண்ட்டு, ஒரு படம் 20 பிரிண்ட்டு போட்டு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 20 பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஜாப். ரா ஸ்டாக்குக்கு
இன்சார்ஜ். திடீர்னு இஷ்டத்துக்கு ஒரு ஃபிலிம் 1000 அடி இருக்குது ஒரு ரோல், அதில் 800 அடி தான் அந்த அந்த ரீல் வரும்னா பாக்கி 200 அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா 1000 அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது. சில படங்கள் 15 ரீல் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது 15 ரீல்னா 15,000 அடி இருக்காது. அது 12,000 அடியாக இருக்கலாம், இல்லை 13,000 அடியாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில படங்கள் அந்த 200 அடி 200 அடி ஒரு 4 ஜாயிண்ட்டு போட்டால் அது இன்னொரு ரீலை கூட நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஜாபு. அப்பா நிறைய மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான், அந்த பீரியடு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய அப்பாவுடைய அந்த இதில். அதுக்கு பிறகு அப்பா ஷிஃப்ட் ஆகி கொலம்போ போனார், இலங்கைக்கு. இலங்கையில் வந்து அங்கே ஒருத்தர் அப்பாவுக்காக ஸ்டூடியோ இதே மாதிரி லேப் ஆரம்பித்து அப்பா தான் அதை செட் பண்ணி கொடுத்து, இந்தியாவிலேருந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிற எல்லா படமும் டியூப் நெகட்டிவ்னு எடுப்பாங்க. ஒரு நெகட்டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு டூப் நெகட்டிவ் எடுப்பாங்க. அந்த டியூப் நெகட்டிவ் அங்கே போயிடும், சவுண்ட் ட்ராக்குக்கு ஒரு காப்பி போயிடும். அதை அங்கே வச்சு அங்கே திருப்பியும் அங்கே பிரிண்ட் போடுவாங்க ஃபுல்லாக கொலம்போ. அது ஸ்ரீலங்கா முழுக்க அங்கே 20 தியேட்டர் 30 தியேட்டர் தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. அதனால் அப்பா வந்து ஐ திங்க் 200 பார்பர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொலம்போ, அங்கே தான் ஆஃபீஸ். நான் வந்து 12 வயசு 7th ஸ்டாண்டர்டாக படிக்கும்போது நான் போயிருக்கேன், அங்கே அப்பா அது எதிர்த்தாப்புலேயே கிங்ஸ்லி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு. நானே பாலும் பழமும் ஒரு 26 தடவை பார்த்துருக்காங்க. நம்ம சிவாஜி அவர்களே பார்த்தாரான்னு தெரியாது அவ்வளோ தடவை, பட் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான இது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணார். அதுக்கு பிறகு இந்தியா வந்தார். இந்தியா வந்துட்டு ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு நிலையத்துக்கு அப்பா வந்து சவுத் இந்தியா ஏஜென்ட் ஆகிட்டார். ஏன்னா இங்கே வந்து பாம்பேயில் ரேடியோ அட்வர்டைசிங் சர்வீசஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமீன் சயானின்னு இப்போ ரீசெண்டாக ஹி பாஸ்ட் அவே. ஸோ அமீன் சயானி அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹரிஹரன் 3 பேர். அந்த கம்பெனியோடைய சவுத் இது அப்பா டோட்டலாக அப்போ தான் அப்பா ஷிஃப்ட் பண்ணார். அதுக்கு நடுவில் இங்கே வந்து விக்ரம் ஸ்டூடியோஸில் இருந்தார். அப்புறம் சாரதா ஸ்டூடியோஸில் அவங்கெல்லாம் லேப் சீஃபாகவே வந்துட்டார். வந்து ஒரு ஸ்டேஜில் அப்போ இங்கே வந்துட்டார். இந்த லைன்லேருந்து இங்கே வந்து அப்போல்லாம் ரேடியோ சிலோனில் பாட்டு கேட்போம். அதுதான் பாட்டு வரத்துக்கு மேக்ஸிமம் அது முழுக்க எங்கள் வழியாக தான் போகும். மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு ஒரு படம், அதுதான் ஃபாசிலுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு பாட்டுன்னா 70-80 RPM பெரிய டிஸ்காக இருந்ததுன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட் வரும். அதுக்கு அடுத்தது 45 RPMனா அதில் 4.5 நிமிஷம், அப்புறம் 16னா அதில் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வரும். ஆனால் இந்த டிஸ்கில் மட்டும் வருது. நீங்கள் 4 நிமிஷத்துக்கு பாட்டு போட்டால் கூட 3 நிமிஷம் 10 செகண்டு கட் பண்ணணும். அது நான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய 18 வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலேயே நானே சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணும்னு ஆசை. அதனால் நான் SLC முடித்து PUC முடித்து இந்த பக்கம் நீங்கள் வருவீங்க, இந்த தெருமுனையில் நடந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன படிக்கலாம் இருக்கேன்னா உடனே சொன்னேன், நான் வந்து கேமராமேன் வின்சென்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான் இருக்கேன், அதனால் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எங்கள் அப்பா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வேறு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார். அசோக் குமார் கேமராமேனில் எங்கள் அப்பாவுக்கு கீழே படித்தது தான். அதனால் நிறைய பேப்பர்ஸ்லாம் ஆன்சர் பேப்பர்லாம் அப்பாவுக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன், அப்பா சொல்லிட்டேன், சினிமா மட்டும் வேண்டாம், சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை, நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டார். என்னடா அதுட்டு நடந்துகிட்டே இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் வந்துட போகுது, என்னடா அப்படின்னு பார்த்தேன். சரி நான் வந்து ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்போ எங்கள் அத்தை பையன் ராஜாராம்னா அவன் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் தான் படித்தது. சரி அத்தை பையன் படிக்கிறது நீ படிக்கிறது நல்ல விஷயம். எனக்கு என்னென்னா இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங் இது. ஏன் அப்போவே நான் என்ன பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன். இந்த கடைசியில் இந்த ஸ்டூடியோவில் லேபில் கடைசியில் 5 அடி 10 அடி எல்லாம் அந்த ஃபிலிம் பிட் இருக்கு இல்லையா, அது விழும். அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி அதை இப்படி கையை நீட்டினா அப்படி ஒரு 5 ஃபீட் அது நம்ம கையால் வந்து பார்த்தா, அதை சுருட்டினா ஃபிலிம் ரோலுக்குள்ளே 38 ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் அந்த காட்ரேஜ் மட்டும் வச்சுருப்பேன். அதை கொடுத்து அந்த அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக.
எடுத்துருவேன். எனக்கு வந்து 13 வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார். 12 வயசில் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஓட்டக்கூடாதுன்ட்டார். சொல்லி கொடுப்பேன், ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும் அப்படின்னார். அந்த மாதிரி அதுக்கு பிறகு எல்லாமே ஃபோட்டோகிராஃபி. எங்கள் சித்தப்பா கல்யாணத்து போது ஃபோட்டோகிராஃபர் வரல. எங்கள் சித்தப்பா எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு, அங்கே உட்காந்துருக்காரு. எத்தனை அடி தூரத்தில் இருக்காருண்ணா? 10 அடி தூரத்தில் இருக்கார். இல்லை வச்சு பார் அப்படின்னாரு கேமரா கொடுத்து. அது ஃபியூஜிகா 35SCன்னு ஒரு கேமரா. பார்த்தா என்ன தெரியுதுண்ணா, சித்தப்பாவுக்கு 2 மூக்கு தெரியுதுண்ணா, அப்படியே திருப்பினுவா அப்படின்னார். திருப்பின்னு இருந்தால் ஒரு மூக்கு ஆயிடுச்சா அப்படின்னார். ஒரு மூக்கு ஆயிடுச்சு. கண்ணு கிட்ட பார், கண்ணு கரெக்டாக இருக்கா, இதான் இது பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னார். அப்புறம் நடுவில் இந்த ஒரு நீடில் இருக்கு, மேலே இருக்கா கீழே இருக்கான்னார். மேலே இருக்குன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், படம் வெள்ளையாயிடும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ. டவுன் பண்ணி சென்டரில் வருதா, சென்டரில் வருது, ஓகே இதான் கரெக்டு லைட்டிங். அவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாரு. எடு அப்படின்னார். கல்யாணத்தில் 5 ரோல் எடுத்தேன். 5 ரோல்னால் 5 இன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன் 38 ஃபோட்டோ. ஆனால் பார்த்தா மொத்தம் 3 ஃபோட்டோவும் என்னமோ சரியாக வரல, பாக்கி அத்தனையும் சரியாக வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன். என்கரேஜ் பண்ணார். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் ஒரு டிகிரி படிக்கட்டும், என்னத்துக்கு அவனை இது பண்ணுறீங்க. அதே போல் அப்பா வந்து ஷோவுடைய ட்ராமா அது ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார். முதல் 2 ட்ராமா அப்பாவும் சாம்பு நட்ராஜ் ஐயர்னு, துப்பறியும் சாம்புல அவர் தான் சாம்புவாக நடிப்பார். அவர் அப்பாவை தான் டைரக்ட் பண்ணாங்க ஷோவுடைய முதல் 2 ட்ராமா. அப்புறம் அதுக்கு பிறகு ஷோ வந்து சம்பாமிக்கு இன்னொரு ட்ராமாவில் பொம்பளை வேஷம் போட்டும்போது எங்கள் அப்பா போய் ஷோவுக்கு வந்து மடிசார் புடவை கட்டிட்டு வருவார். அப்புறம் சொல்லிட்டா, டேய் உனக்கு புடவை கட்டுறதுக்காக நான் டெய்லி வந்துட்டு போக முடியாது, நான் இங்கே ஸ்டூடியோவில் சொல்கிறேன், ஒரு காஸ்டியூமர் அவர் வந்து பேண்ட்டு மாதிரி உனக்கு தைச்சி கொடுத்துருவார், அப்படி போட்டுக்கோ, அப்படி போட்டுன்ட்டா மடிசார் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தார். ஏன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா ஷோ ட்ரூப்பில் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டர் எஸ்வி சங்கரன். ஸோ இது ஃபேமிலி. அப்பா வந்து அந்த காலத்து அவ்வை சொன்மகி, எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார். சில சமயம் எங்கள் அப்பாவுடைய பொம்பளை வேஷம் நடிக்கிற ஃபோட்டோவும் எங்கள் அத்தை ஃபோட்டோவையும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது, ஒரே மாதிரி யார் என்னன்னு தெரியாது. ஒரு தடவை நான் ஒரு ராமநாராயணன் படத்தில் பொம்பளை வேஷம் போட்டு வாசல் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். வீட்டில் காட்டலாம், கதவு திறந்தா எங்கள் அம்மா கதவு திறக்கணும், சுஷீலா எங்கே வந்தேங்கிறாங்க எங்கள் அம்மா. ஏன் அவங்க என்னடா அவங்க இதில் துபாயில் இருக்கிறவங்களுக்கு ராத்திரி நேரத்தில் வந்துருக்கு, அம்மா நான் தான் அப்படின்னா. கிட்ட பார்த்தப்பறம் தான் மீசை தெரிஞ்சுது. மீசி எடுக்காமையே நடித்தேன் பொம்பளை. நானும் SS சந்திரனும் நடித்த படம் அது. எதற்காக சொல்கிறேன்னா, அப்பா அந்த 13 வயசில் அப்பா வந்து அந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு ட்ராமா டைரக்ட் பண்ணார், கே சராசரான். அதாவது அது ஃப்ரெஞ்சு டைட்டில், நடப்பது நடந்தே தீரும், அதான் அந்த ட்ராமாவுடைய டைட்டில். அந்த ட்ராமாவுக்கு அப்பா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தார். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால் ஸ்டேஜில் மேடையில் நம்ம காட்ட முடியாத ஒரு விஷயத்தை, சினிமானா எதை வேணால் காட்டிடலாம், மேடையில் காட்ட முடியாத விஷயத்த சவுண்டில் வரும். ஒரு கார் போகுது, குழந்தைங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா சைட்லேருந்து ஒரு லைட்டு மாத்திரம் ஸ்டேஜில் அடிக்கும். அப்படின்னா கார் ஹெட்லைட் அடிக்கிற மாதிரி. சினிமா நீங்கள் ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ரிவர் வந்ததுன்னா ப்ளூ சாரியை வச்சு இப்படி லேசாக ஆட்டுவாங்க, அது ரிவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி காட்டுவாங்க. குழந்தைங்க சொல்லுவாங்க ஸ்பீடாக போ, இன்னும் ஸ்பீடாக போங்க, வேணாங்க ஜாகிரதையாக போங்க. திடீர்னு ஐயோ எய்த்தாப்பில் வண்டி வருதேம்பாங்க. 2 மால்னு வந்து ஒரு வண்டி 2 வண்டி மோதும், கிளாஸ் எல்லாம் செதறும். அது அத்தனையும் டேப்பில் வரும். அது வந்து அப்படி லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன எஃபெக்டோட ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் நடிப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான சீன் அந்த நாடகத்தில். அப்பா தான் அதை போய் போட்டு கொடுத்துட்டு வருவார். அப்பா வந்து ரொம்ப சீனியர், எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணால் கூட அப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் பண்ணி கொடுத்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு அப்போது இது லேபில் ஏதோ ஒர்க் வந்துருச்சு, அப்பாவால் போக முடியல, என்னால் வர முடியாதுப்பா, என்ன திடீர்னு ட்ராமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்றாரு. ஐயோ சார் நீங்கள் வரலன்னா எப்படி சார், என்ன சார். உடனே நான் சொன்னேன், நான் வேணால் போய் போட்டு வரட்டுமான்னு. நீ எப்படி போடுவ, இந்த டேபிள்காரர் என்ன, இல்லை நான் போடுவேன். எப்படி இது நீ ஆப்ரேட் பண்ண, அது என்ன, அதை பூட்டி எங்கள் சித்தப்பா சாவி எடுத்து ட்ராயரில் வச்சுட்டு போயிடுவார். சித்தப்பா போனோன்னா அந்த சாவி எடுத்து நான் திருப்பி அதை வச்சு ரேடியோலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவேன். கொடுத்து ஒரு பாட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மியூசிக்கோடு பிஜிஎம்மோட ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பிஜிஎம் வந்து பாட்டு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த டேப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன், கட் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேற ஒரு பாட்டு ஆன் பண்ணி அந்த பாட்டை சேர்த்துருவேன்.
அப்புறம் இதை வந்து பொழுதுபோகாத என் பிரதர் சிஸ்டர்கிட்ட போட்டி வைப்பேன். அவங்க மியூசிக்கை கேட்டுட்டு வேறு பாட்டு சொல்லுவாங்க. பட் நம்ம டேப் போடும்போது பார்த்தா வேறு பாட்டு ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணேன்னு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியுது. உடனே எங்கள் அப்பா சொன்னேன், நீ போடுவியா அப்படின்னு. போடுவேன். சரி நீ இவன் ஆயிடுச்சு போங்கன்ட்ட. யாருமே சொல்ல மாட்டாங்க, ஐயோ வேண்டாம் வேணாம் அவனுக்கு வராது, ஐயோ அவனெல்லாம் நம்பி போயிடாதீங்க அப்படிமா. அந்த ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு மகனை எப்படியெல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை. அதனால தான் நான் சொல்லுவேன், குரு வந்தனம்னா அது எங்கள் அப்பா தான் குரு. மாதா பிதா குரு தெய்வம். பட் அப்பா வந்து ரெண்டாவது பிதா, ஆனால் குருவும் அவர் தான், இப்போ தெய்வமாகவும் அவர் தான். அதுதான் அதுக்கப்புறம் தான் உன்னோட குரு யார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே முதல்ல குரு அவங்களுடைய தந்தை தான். அதை உணரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நிஜமாகவே வேறு எந்த குருவையும் உணரவே முடியாது. அந்த மாதிரி அப்பா எல்லா விஷயம். ஆனால் என்ன சொல்லுவார், பெருசாக படிக்கிறியோ படிக்கலையோ ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். எப்படின்னா பொய் சொல்கிறதுக்காக அடி வாங்குவேன், இல்லைன்னா ஒரு வேலை சொல்லுவார் செய்யலை அப்படின்னா அடி வாங்குவேன். எங்கள் வீட்டிலலாம் அப்போது எங்கள் தெருவிலேயே 1958 வந்தோம் இந்த ஏரியாவுக்கு. இதுக்கு பக்கத்து வீடு தான் எங்கள் அப்பா வீடு. பை பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வீடு நான் வாங்கினேன். அப்போது இந்த ஃபோன் வந்து 73736 எங்கள் நம்பர். பழைய டிவி சீரியல்லாம் பார்த்தா அந்த நம்பர் தான் இருக்கும். அதில் வந்து பல பேருக்கு காதலுக்கெல்லாம் இந்த ஃபோன் தான் உதவும். இப்போ 4 வீடு தள்ளி போய் கூட்டின்னு வருவோம், 5 வீடு தள்ளி கூட்டின்னு வருவோம். ரொம்ப அவசரமான விஷயம்னு பார்த்தா அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி அப்பா வந்து பல விஷயங்கள். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எங்கள் பின்னாடி வீடு பின்னாடி இப்போ தானே பில்டிங்ஸ், முன்னாடி ஸ்லம் ஃபுல்லாக குடிசை பகுதி. ஆனால் நல்லதோ கெட்டதோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பின்னாடி நம்ம வீட்டிலேருந்து தான் ஒயர் எடுத்து, இதுக்காகவே அப்பா வந்து தனியாக ஒரு 10-15 மீட்டர் ஒயர் வாங்கி வச்சுருப்பார். இங்கேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் போகும். அப்புறம் அவங்க முடிச்சு போட்டு அவங்க ஏன்னா அப்போல்லாம் அதுக்கு அப்புறம்தான் ஒரு குடிசை ஒரு விளக்கு ஸ்கீம்லாம் கவர்மெண்ட்டில் வந்தது. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது வந்து அப்போது இந்த மாதிரி ஃபோன் வந்தது. நான் அப்பா சொல்லுவார், ஃபோன் அடித்தா 2 பெல் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும். 3ஆவது பெல் அடிக்குது அப்படின்னா அங்கே ஃபோனுக்கு கிட்ட யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க மேலே அடி விடும். அப்போ அவர் நல்ல பிரம்பு வச்சுருப்பார். நான் இன்னும் வச்சுருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணது கிடையாது, அப்பா யூஸ் பண்ணுவார். அதே போல் ஆஃபீஸ்லேருந்து வருவார், 2-3 நாள் வராததுக்கு நாம் இப்போ கலாட்டா பண்ணால் வாசலில் வரிசையாக நிற்போம் நாங்கள் 4 பேர். என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லுவோம். சொன்னோன்னு அதுக்கேற்ற அடி விழுவோம். என்ன அடிக்கும்போதே கடைசி தம்பி அழ ஆரம்பிச்சிடுவான், அவனை தப்பிக்க விட்டுருவாங்க. அந்த மாதிரியான பல. ஆனால் என்ன ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த ஒரு காரணத்தினாலேயே அப்படி வளர்க்கப்பட்டதுனால தான் நான் இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டீ டோட்டில் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நான் வெஜிடேரியனை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து. பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம். ஆனால் நமக்கு இது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது, பார்த்துக்காங்க. நான் சாப்பிட்டது கிடையாது அப்படிம்பார். ஆனால் எங்களுக்கே சின்ன வயசில் வந்து உடம்பு வீக்காக இருக்குன்னு டாக்டர் வந்து அந்த முட்டை சாப்பிட்ணுன்னு பச்சை முட்டையெல்லாம் குடிச்சிடும். அப்படியே திணறும், என்ன பண்ணுறது. இப்போல்லாம் சில பேரை பார்க்கும்போது அடப்பாவி டப்பு டப்புன்னு எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு. இன்றைக்கும் அது ஒரு இது ஒருவேளை ஒரு மருந்தாக குடிச்சதுனால என்னமோ அது பிடிக்காத போச்சு என்னமோ தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கள் அப்பா ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்லுவார், பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணியே பண்ணு. அப்போ அடிக்க மாட்டேன், தப்பு பண்ணேன்னா அடிக்க மாட்டேன். ஆமாம் நான் தான் பண்ணேன், அடிக்க மாட்டேன். அதே போல் கையில் காசு கொடுக்கவே மாட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது கையில் காசே கொடுக்க மாட்டேன். இங்கே அம்பிகா ஸ்டோர்ஸ்னு இருக்குது, அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார். நான் வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல், என் தங்கை வந்து லேடிஸ் சிவசமய ஸ்கூல். 2த்துக்கும் அந்த கடை ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் வரும். ஏதாவது உங்களுக்கு வேணுமா, பென்சில் வேணுமா, சாக்லேட் வேணுமா, எது வேணுமோ போ அதை வாங்கிக்கோ, எஸ்வி சேகர்னு கையெழுத்து போட்டு வந்தோம். அவ்வளோதான். அது நீ 10 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் காசு கொடுன்னு கேட்கக்கூடாது. நான் இது தெரியாத ஒரு தடவை ஐஸ்கிரீம் வைக்கிற ஆயா கிட்ட 10 பைசாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்த நாள் எனக்கு டைஃபாய்டு வந்து 1 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் போய் திருப்பி ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி அந்த பொண்ணு அந்த ஆயா சட்டையை பிடிச்சிட்டான். நீ வந்து 1 ரூபா கொடுக்கணுங்கிறா.
10 பைசா சாப்பிட்டதுக்கு ₹1 வட்டின்னா நான் சொல்கிறது 1962ல். என்ன பண்ணுறது? எனக்கு இதோட அப்பா உதைப்பாருங்கிற பயம்தான், இந்த ஆயா கிட்ட பயம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு ஒரு மருந்து வாங்கணும். அந்த மருந்து மந்தவெளியில் வந்து அந்த மருந்து விலை வந்து 50 பைசா, சாரி ஒரு 50 பைசானா 50 பைசாவோ ₹1. அதே பாதி விலை மவுண்ட் ரோடில். அது என் ஃப்ரெண்டோடைய பாட்டியும் அதான் சாப்பிடுவாங்க. அவனை கேட்டுக்கிட்டு மந்தவெளியில் இருக்கிற மருந்து காசை வாங்கிட்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போய் அந்த ₹1 சேமித்து அந்த ஆயாட்ட கொடுத்தேன். அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, இன்னி வரைக்கும் நான் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கேன். காரணம் என்னென்னா, சில பழக்க வழக்கங்கள், நம்ம ஒழுக்கங்கள் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில். நான் வந்து 500 படம் நடித்தேன், 1000 படம் நடித்தேன், அவ்வளோ பெரிய அதெல்லாம் முக்கியமே இல்லை. சமுதாயத்தில் நீ எப்படி மதிக்கப்படக்கூடியவனாக இருக்க, எப்படி ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க. நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அப்பாவுடைய பழக்கம். எங்கள் அப்பா தண்ணி அடித்து பார்த்ததில்லை, எங்கள் அப்பா சிகரெட் குடித்து பார்த்ததில்லை. எங்கள் அப்பா எப்போவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடித்து விட்டுருப்பார். திடீர்னு வந்தால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இப்படி போட்டு வருவார். என்ன இப்படி போட்டு வருக்காரு, என்ன அம்மா என்ன திடீர்னு அப்பா இப்படி போட்டிருக்காரு. அப்பாவை நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய 22 வயசில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஏர்ஃபோர்ஸில். ஏர்ஃபோர்ஸ் போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். சட்டநாதபுரம் வைத்தியநாத் ஐயர்னு அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். கரெக்டாக ரிட்டையர் ஆச்சு, ரிட்டையர் ஆகி உடனே செத்து போயிட்டார். உடனே எங்கள் அப்பா வந்துட்டார். வந்தால் குடும்ப பாரம், சிஸ்டர்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பிரதர் இருக்கார், இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கும் போது ₹50 சம்பளத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தார் அப்பா விஜயவாகினியில். படித்த படிப்பு வேறு, பார்க்குற வேலை வேறு. ஆனால் ₹50 சம்பாத்தியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்றைக்கி தன்னுடைய பசங்க எல்லாருமே ஆளுக்கு 10 கோடி 20 கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு வளர்த்துருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் எப்படி ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருக்கேன். நான் தான் சொல்லுவேன், இன்றைக்கும் என்னுடைய பாலிசி. அப்பா சொல்லுவார், ஒரு நாளை யாருக்காவது உதவ முடிஞ்சால் உதவு, இல்லையா விலகிடு. முடியாதுங்கிறத முடியாதுன்னு சொல்லிடு, ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாது. என் படத்தில் கூட சில பேருக்கு ரோல் இருக்குதுன்னு சொல்லுவேன். அந்த ரோல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே மாறிடுச்சுமா, இதில் இந்த இதில் சின்ன ரோல் இருக்குது, வேறு ஏதாவது பண்ணுறியான்னா பண்ணலாம், ஆனால் உன்னுடைய லெவலுக்கு அது எனக்கு தப்பாக தெரியுது, பார்த்துக்கோ. அதை மீறி இல்லை நான் உன்னோட படத்தில் பண்ணியே ஆனோன்னு சொன்னால் சரின்றுவேன். அப்போவும் நமக்கு மனசு கேட்காது, என்னடா இவனை போய் இந்த சின்ன ரோல் இது எப்படி இது பண்ணுறது. ரமேஷ் கண்ணாவை நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் பெரிய லீட் ரோலில் கொண்டு வந்தேன் கிருஷ்ணா படத்தில். அந்த மாதிரி தான் அப்பா அந்த ஒவ்வொரு ஒரு விஷயமும் அப்பா சொல்லி கொடுத்தது. அது எப்படி ஒழுக்கமாக நடக்கணும், என்ன பண்ணணும். அதனால தான் நம்ம லைஃப்பில் அந்த ட்ராமா போட ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு என்ன ட்ராமாவில் எல்லா ட்ராமாவுக்கும் என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இதுவாச்சு. அப்பாவே அப்போது கற்பகம் கலா மந்திர்னு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய பெரிய சர்வீஸ் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் FIFC அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த FIFCங்கிற பேரை காயின் பண்ணது எங்கள் அப்பாவும் MB சீனிவாசன்னு அவங்க தான் காயின் பண்ணாங்க. FIFCன்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதை சரியாக வச்சு அதை சுருக்கினா FIFC அப்படின்னு வர்ற மாதிரி பண்ணினாங்க. அப்போ சொல்லுவார், நீ நேர்மையாக இருந்துட்ட, உண்மையை தான் பேச போகிறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. பொய் சொல்ல போகிறேன்னா தான் என்றைக்கு எதை சொன்னோம், ஏது சொன்னோம், பச்சை சட்டையா சேப்பு சட்டையா மஞ்சள் பேண்ட்டா எல்லா ஞாபகம் வச்சுன்னு மாற்றி சொல்லிவிடுவோம் கடைசியில். அது தேவையில்லை. ஆனஸ்ட்டாக இருந்துட்டு போ அப்படி. அதனால தான் நான் இன்னி வரைக்குமே விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். விசுவாசின்னா ஒருத்தனுக்கு விசுவாசியாக இருப்பான், இன்னொருத்தன் 10 ரூபா கொடுத்து அதிகமாக கொடுத்தா அங்கே விசுவாசியாக போயிடுவோம். அது அப்படி இருக்கக்கூடாது. சினிமாலேயே எனக்கு அரசியல்லையே நான் ஒரு கட்சியில் இருந்த வரைக்கும் விசுவாசின்னு பேர் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்றும் அன்புடன் போடுவேன். எல்லாருக்கும் என்றைக்கும் அன்போடு இருக்கணும். இது என்ன விசுவாசியாக இருக்கிறது, யாருக்கு யார் விசுவாசியாக இருக்குது. இது ஜெயலலிதா அவர்களோட இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியமான ஃபோட்டோவாக பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து டப்புன்னு பார்த்து இதை பார்த்து ஏந்து நிற்கிறவங்களாம் இருக்காங்க. அவசியம் இல்லை, அவங்க இந்த சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் மாதிரி, அவ்வளோதான். அந்த மரியாதை கொடுக்கணுமே தவிர அது அன்பு. பயத்தில்
என்னப்பா பேக்கெட்டில் கை விட்டுருக்கிய ஜெயலலிதாவுக்கு முன்னாடின்னு ஒருத்தன் கேட்டான். நான் சொன்னேன், என் பேக்கெட்டில் தான் நான் கை விட்டேன், அவங்க பேக்கெட்டில் கை விட்டு ஒன்றும் எடுக்கலையேண்ணா, நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா அப்பா வந்து 72லேயே அப்பா, அதுக்கு பிறகு 1969 விவித் பாரதியில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பிச்சது. அப்பா இதுக்கும் இன்சார்ஜ் ஆகிட்டார் தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பித்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்த விளம்பரம் நான் பண்ண விளம்பரம் தான். லிப்டன் ரூபி டஸ்ட் டீ. பாம்பேலேருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வந்துருச்சு. வந்தது எல்லாம் ரெடி பண்ணோம். அப்பா இதை ஆப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டார். ஓகேன்னு பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. அப்படி போடுறேன், எதை திருப்புறேன், மேனுவலை படிச்செல்லாம் வேலை செய்யுது. நம்ம அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தானே. அப்புறம் அப்பா ஒன்று சொன்னார், முக்கியமான ஒரு விஷயம் நீ பண்ணணும். என்ன? ப்ளக்கு போடணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, மற்ற டேப்பர் எல்லாம் ப்ளக்கு அப்படியே அதோடையே கனெக்டடாக இருக்கும். இது எப்படின்னா ப்ளக் அண்ட் சாக்கெட், மேல் அண்ட் ஃபீமேல் ஜாயின் பண்ணி தனியாக இருக்கும். அந்த ஒயரை போட்ட பிறகு அதான் ப்ளக்கில் போகணும். நம்ம டேப் ரெக்கார்டர் வந்துருச்சு, டேப் ரெக்கார்டர் ரெடி அப்படின்னா பாக்ஸை திறந்தாச்சு, பெருசாக இருக்குது பண்ணால் இதுவாச்சு. பட் அது அப்போ வந்து இந்த லிப்டன் ரூபி டஸ்ட் டீக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ரெக்கார்டிங்பாங்க, அதாவது ரஃப்பாக எடுக்க சொல்லுவாங்க. கிளைண்ட்டு பார்த்துட்டு இது ஓகேயாக இருந்ததுன்னா ஃபைனலாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே எடுக்கலாம் அப்படின்னு. அப்பா எப்படிறா, நான் காக்காலாம் விரட்டிட்டு வேண்டாம், அங்கே இருக்கலையா ஜே மாணிக்கெல்லாம் இப்படி தான். அங்கெல்லாம் சாரதா ஸ்டுடியோலெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது டிஎம்எஸ் ரெடி சொல்லும்போது ஒரு நிமிஷம்பாங்க, வெளியில் போய் ஒரு பெரிய பட்டாசு ஒன்று வெடிப்பாங்க. வெடித்தோன்னே அத்தனை பறவையும் பறந்து போயிடும். அது வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளே இங்கே பாட்டை முடிச்சிருவாங்க. இது நமக்கு மைண்டில் இருந்தது. ஸோ அப்போ அதே மாதிரி விஜயா வாகினி ஸ்டுடியோவில் சுவாமிநாதன், அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர், அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அதனால் எல்லாருக்குமே அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையிலேயே நான் எல்லோரும் போய் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்படி ஒரு மானசீக குரு. கட்டவரில் கொடுக்குறேன்னா என் கட்டவரில் கொடுத்து பத்தாது, அத்தனை பேருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு அது அந்த மாடியில் அந்த காக்காயெல்லாம் விரட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஹரிஹர சுப்பிரமணியம்னு அந்த இதில் மன்மத லீலை படத்தில் அடே பாவி சண்டாளாம்பார், அவர் தான் எங்களுடைய ஆஸ்தான பாடகர். எல்லாமே ரொம்ப நல்லா பாடுவார். அவர் தான் பாடினார். அதை எடுத்து பாம்பே காமிச்சோம். உடனே பாம்பேலேருந்து லெட்டர், நாங்கள் உங்களை ரஃப்பாக தானே எடுக்க சொன்னோம், ஏன் ஃபைனல் ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ தான் ரெக்கார்டிங்கான்ட்டு நான் இன்ஜினியர் ஆகிட்டேன். அப்புறம் நானே தான் ரெக்கார்டிங் வீட்டில் மாடியிலேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டூடியோ, சுவாமிநாதன் தான் வந்து செட் பண்ணி கொடுத்தார். அந்த ஸ்டூடியோவில் தான் நான் முதல்ல நடித்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷாட் நினைத்தாலே நிற்கும்ல, ரஜினிகாந்த் என்கிட்ட வந்து எப்படியாவது இந்த டேப்பில் என்ன இருக்குன்னே தெரிலம்பார், அந்த சீன் இங்கே எடுத்தது தான். சிங்கப்பூருக்கு பதிலாக இங்கே எடுத்தது. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி நிறைய படங்கள் எதுப்பா நான் பண்ணுவேன், நிறைய பார்த்துடா, நான் வேறு யாரையாவது வச்சுக்கிறேன்னு தான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. அப்பா நான் சொன்னேன் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஒலி சித்திரம் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண முதல் ஒலி சித்திரம் என்னோடய 19வது வயசில் நம் நாடு 275 ஒலி சித்திரம் பண்ணிருக்கேன் ரேடியோ சிலோனுக்கு. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு போனால் காலையில் 5 மணிக்கு வருவேன். அதுக்குள்ளே ரெக்கார்டிங் முடியும். அந்த 3 மணி நேர படத்தை கரெக்டாக 58 நிமிஷம் படமாக மாற்றி டைட்டில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப் அப்போல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம். ரஜினிகாந்த் முதல்ல படம் நடிக்க வந்தபோது பாலச்சந்தர் என்னை கூப்பிட்டு டே இவன் பேர் வந்து சிவாஜி ராவ், நம்ம படத்தில் நடிக்கிறான், அபூர்வராங்கல்ல, என் ஐஷ்மே ஸ்கூட்டரில் ஐஷ்ணு போ ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி போடு, என் பேர் ரஜினி பேர், நீ சிவாஜி ராவெல்லாம் கூப்பிட வேணாம், ரஜினியை கூப்பிடு. சரி வாங்க ரஜினி சார் அப்படின்னு வந்தார். ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு ஐஷ்ணு வந்து ரெடி சார் வணக்கம், என் பேர் வணக்கம் அப்படின்னு. சார் இப்படிலாம் சொல்லாதீங்க, தமிழில் பேசணும், வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆரம்பித்து. அப்பா அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இவன் டீல் பண்ணிட்டு அப்பா உள்ளே போயிட்டார். எப்படின்னா எங்கள் அப்பா ரூம் இருக்கும், அந்த ரூம்லேருந்து ஒரு குவார்ட்டர் கிளாஸ் போட்டிருக்கோம். அங்கேருந்து பார்த்தா ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்களை இந்த பக்கம் பெரிய கிளாஸ் இருக்கும், அது சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த பக்கம் உட்காந்துருப்பேன். ஸோ அப்பா வந்து என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த மேற்பார்வைங்கிறத விடவே மாட்டேன். அது வந்து கண்டிப்பாக அது ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் ஒழுக்கங்கிறது. இப்போ கூட எனக்கு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரூல்ஸ் ராமானுஜன் பேர், அது எங்கள் அப்பா கிட்டே இருந்து வந்தது. ரோட்டில் யாராவது தப்பாக நிற்கிறானா ஆட்டோ யாரும் சரியாக எடும்பேன். உடனே ஒய்ஃப் காத்த எதுக்கு உங்களுக்கு அப்படிம்பா. இல்லை நாலு இப்போ ரோடு இப்போ மெட்ரோ நடக்குது, இப்போ எல்லாரும் இப்படி வந்தால் இப்படி போகிறவங்க எப்படி போவாங்க, நம்ம கொஞ்சம் சொல்லணும் அப்படிம்பேன். அதில் ஒன்றும் சண்டை போடக்கூடாது, திட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
கொஞ்சம் நிறுத்தி சொன்னால் கேட்பாங்க அப்படிப்பாங்க. அந்த மாதிரியான வழக்குகளை தான் அப்பா வளர்த்து அதே போல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் ஃபேமிலியை மேலே கொண்டு வந்தார் எங்கள் அப்பா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் 6 ரூபா மாதத்துக்கு, 6 ருபீஸ். அப்புறம் என் தங்க படித்த ஸ்கூல் ஃபீஸ் அவள் என்னோட கொஞ்சம் பெட்டர் ஸ்கூல், 8 ரூபாயோ 10 ரூபாயோ. அதுக்கு பிறகு அடுத்த தம்பி படித்தது வந்து அவன் இதில் படித்தான், சான் தோமஸ் ஸ்கூல். அப்புறம் கடைசி தம்பி சென்ட் பீட்ஸில் படித்தான். எல்லாமே அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் ஒசர அடுத்தவங்க. அதுக்காக என்னையே படிக்க வைக்கல. எங்கள் அப்பா எனக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் அப்பா கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணார், உனக்கு என்ன வருமோ. எப்போ நான் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பக்கத்தில் சேர்ந்துட்டு, இப்போ தான் சார் உங்கள் பையன் வந்துட்டு போனார், நெகட்டிவ் பிரிண்ட் போட்டு போனாருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்பேன், நீங்கள் என்ன காலேஜுக்கு வந்து, ஏமா நீங்கள் இருக்கலான்னு பார்க்குவேன். நான் இல்லாத போது தானே வந்தேன், அப்புறம் நான் இருக்கேனான்னு எப்படி பார்ப்பேன், நீ எவ்வளோ பிரிண்ட் போட்டேன் அப்படின்பார். வெறுமனே டெவலப் பண்ணுறது. பிரிண்டெல்லாம் இங்கே போட்டுருவேன். சத்யம் ஸ்டூடியோஸ் இருக்குது, இங்கே வாரன் பிரதர்ஸ் அங்கே போடுவேன். அந்த நெகட்டிவ் எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு ஏன் இப்போ போட்டேன்னு திட்ட மாட்டார். ஏன் இது அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, ஏன் இது அப்படி தான் கேட்பார். என்னோடய 13 வயசில் நான் சொன்னேன் இல்லை, இலங்கைக்கு போன போது அப்போது பாலும் பழமும் அப்பா செக் பண்ணிகிட்ருக்கார் ஸ்டூடியோவில், அந்த லேபில் உட்காந்து பிரிண்ட்டு செக் பண்ணுறார். நான் அந்த சீஃபோடைய பையன் தானே, அப்படியே எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி போனோன்னே அங்கே உள்ள ஆப்ரேட்டர் ஃபிலிம் சுற்றிட்டு இருந்தேன். நான் இந்த ரோல் நான் சுற்றுறேண்ணா அப்படின்னு சரி. அந்த காலத்துலேயே நான் ரீல் சுற்றிருக்கேன்னா பாருங்கள். சுற்றி கொடுத்துட்டேன். அவர் அந்த ரீல் முடிஞ்சு அடுத்த ரீலை போட்டால் உடனே பஸ்ஸர் கர்ன்னு கேட்குது. ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்பா உள்ளே வந்துட்டார். யார் லோட் பண்ணது இந்த ஃபிலிமு அப்படின்னா, நான் தான் லோட் பண்ணேன். என்னது எமல்ஷன் மாதிரி லோட் பண்ணி, என்னாச்சு இந்த பக்கம் வர வேண்டிய சவுண்டு இந்த பக்கம் வருது. அதனால் அது அப்பா இல்லை நான் தான் பண்ணேன், கேட்டேன் அவரே பண்ணுன்ட்டு. இவா எமல்ஷன் இந்த பக்கம் வந்தால் தான் ஃபிலிமில் சரியாக வரும். ஏன்னா அந்த சவுண்டு இங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு எங்கேயோ வச்சு பண்ணுற. எமல்ஷன்னா என்ன? எமல்ஷன்னா சுரண்டி பார்த்தா அந்த ஃபிலிம் வெளில வந்துடும். இன்னொரு பக்கம் சுரண்டா ஒன்றுமே வராது. அதனால தான் அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்லாம் இடைக்கு வாங்கிட்டு போய் அதை உருக்கி அதுலேருந்து சில்வர் எடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அதை உடனே சின்ன பிளேடை வச்சு சுரண்டி காமிச்சு, இதான் எமல்ஷன். ஸோ இதை வச்சு இப்படி போடணும். அப்படி தான் டீச் பண்ணுவாரே தவிர, நோ இனிமேல் நீ தொட்டால் கையை ஒடிச்சிடுவேன் அப்படின்னா அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அது அப்பா ட்ராமா ட்ரூப்பில் சைடில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா அது அன்றைக்கி அந்த கையை நீட்டி விட்டுறது என்னன்னு கேட்டால், அப்பா அம்மாகிட்ட என்ன அடுத்துக்கு அண்ணா இப்படி பண்ணுறது, எல்லாம் பிளட்டு கொடுத்துட்டு வந்துருப்பா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணுற அப்படின்பா. அப்புறம் எனக்கு நிறைய அம்மா கேட்பா, என்ன பிளட்டு கொடுத்துட்டு வந்தேல அப்படின்பா. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சே அப்படிங்கிற கேட்பா. அதான் கையை இதை நீட்டி விட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குது. 45 வருஷம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜொனைல் டயபெட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு, இது எல்லாத்துக்குமே சேர்மனாக இருந்து அந்த அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்தி அப்பா இருந்த பீரியடு வரைக்கும் 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்துருக்காரு அப்பா. இன்றைக்கி ஜிஹெச்சில் அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளட் டொனேஷன் இது இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்பா சொல்லி தான், நீ இது மாதிரி பிளட் டொனேஷனுக்குன்னு ஒன்று பண்ணுங்க. அதனால்தான் நான் இப்போ 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன், 53 டைம்ஸ் நான் பிளட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் இந்தியாவிலேயே இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்கக்கூடிய சர்க்கரை குறைபாடு, இது 3த்துக்குமே டெலிவிஷனில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது நான் தான். அப்பா ப்ரொடியூஸ் பண்ணார். அப்பா என்ன ப்ரொடியூஸ் பண்ணார், இந்த ப்ரோக்ராமையும் ப்ரொடியூஸ் பண்ணார். அது நான் தான். அது நம் குடும்பங்கிற டெலிவிஷன் சீரியலில் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப் அந்த டோட்டல் ஹெட் வரைக்கும் தெரிஞ்சு நிறையா அப்பாவுக்கும் ரத்த திலகம்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதே பட்டம் எனக்கும் ரத்த திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல் யாராவது இறந்து போயிட்டா அவங்க வீட்டுக்கு போகும்போதே அப்பா எப்படி என்னன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை நேரம் ஆச்சு, இப்போ தான் 1/2 hour ஆச்சு சார், அப்படியா கண் தானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். இல்லையே, இப்போ நாங்கள் எல்லாம் உறவுக்காரங்களுக்கு சொல்லணும், அழகிறதுக்கே டைம் இல்லை, பாடி இப்போ எடுக்கணும்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உடனே அப்பா சங்கர் நேத்ராலயா ஃபோன் பண்ணுவார்.
ஃபோன் பண்ணி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஒரு கர்டன் அப்படி போடுவாங்க. அந்த 5 மினிட்ஸில் அந்த கண்தானம் பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அதே போல் வந்து 2003 21 ஜூலை மாதம் அப்பா காலத்தில் 5 மணிக்கு இறந்து போயிட்டார். அப்போலோவில் தான். நான் உடனே கொஞ்சம் தாடிலாம் அது ஷேவ் பண்ண சொல்லிவிட்டு அப்பாவுக்கு வந்து ஐ டொனேட் பண்ணணும்னு சொல்லி சங்கர் நேத்தில் போனோம். உடனே வந்தாங்க, எடுத்துட்டாங்க. 5:35க்கு அப்பா வாஸ் ஸோ நீட். பட் அப்பா உயிரோடு இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் முதல் நாளே அம்மாவுக்கு கொஞ்சம் செடேட்டிவ் கொடுத்துட்டோம். ஏன்னா இது மாதிரி ஆகும்னு எதிர்பார்த்ததுனால அது கொடுத்து என்ன அம்மாக்கிட்ட தான் அண்ணா போயிட்டாண்ணா. அம்மா ஸ்டார்டட் க்ரையிங். ஆனால் அம்மா கேட்ட முதல் கேள்வி அந்த கண்தானம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பேர் சினிமாவில், பொது வாழ்க்கையில், அரசியலெல்லாம் இருக்கோம். சிகரெட் குடிக்காதீங்க, ரொம்ப கெடுதல், ஓகே அப்படிமா. இவன் குடிப்பான். நாம் எதை ப்ரீச் பண்ணுறோமோ அதை நாம் வந்து அப்சர்வ் பண்ணணும். நாம் அதை செய்யாமல் இருக்கிறது சரியாக வராது. அதே போல் எம்ஜிஆருக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்பா. அப்போல்லாம் நான் ஃபோன் அடிக்கும், நான் தான் எடுப்பேன். எனக்கு ஃபோன் பக்கத்தில் தான் அந்த பக்கம் நான் உட்காந்து படிக்கிற இடம். அதனால் உட்காந்து ஓடி போய் எடுப்பேன். வணக்கம், எஸ்வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா அப்படிப்பாங்க. இருக்கார் சார், நீங்கள் யார் பேசுகிறீங்க? எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுங்கள் அடிப்பார். உடனே அப்பா யாரோ எம்ஜி ராமச்சந்திரனா? எம்ஜிஆர் பேசுகிறேன். இல்லை, எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். அவ்வளோதான் பேச முடியும் அப்பாட்ட. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் என்னுடைய 50, 52, 50 என்னுடைய 53வது வயசில் அப்பா இறந்து போனேன். 50 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நேரம் நான் உட்காந்ததே கிடையாது. இந்த தேவர் மகன் படத்தில் தான் வருமே அந்த மாதிரி. அது மரியாதை, பயம் இல்லை, மரியாதை. அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு உரியவராகத்தான் இன்றைக்கி கூட என்ன சொசைட்டியில் எத்தனையோ பேர் எஸ்வி வெங்கட்ராமையில் நீங்கள் அப்படிம்பாங்க. அதுதான் பெருமை. அதே போல் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் ஒரு தடவை ஷூட்டிங் எங்கள் அப்பா போன போது, யார் தெரியுமா அது? எஸ்வி சேகர் அப்பா அப்படின்ட்டு. என்ன என்கேவி? எஸ்வி வெங்கட்ராமன் பையன் எஸ்வி சேகர் சொல்லு நீ அப்படின்னா. இல்லை சார், அது இவங்களுக்கெல்லாம் உங்களை இப்போ தானே தெரியும் அப்படின்னோடனே. அதே எங்கள் அப்பா 3000வது நாடக விழாவில் ஜெயலலிதா என்னை பாராட்டி பேசும் பொழுது மேடையில் சொல்கிறாங்க, எஸ்வி சேகர் அப்பா அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மூமெண்ட். இது வந்து லைஃப்பில் நமக்கு வந்து யாராக இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து நாளைக்கு என் பையன் இதே ப்ரோக்ராம் பண்ணால் எங்கள் அப்பாவை சொன்னதில் ஒரு 10% அவன் என்னை பற்றி சொன்னால் கூட அது பெரிய விஷயமா நான் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டும் பொழுதும் ஒவ்வொரு தந்தையினுடைய எதிர்பார்ப்பில் ஒரு 30% அந்த பையன் வந்தாலே அந்த பையன் சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருப்பான். நீங்கள் உங்கள் பெத்த தாய் தந்தைக்கு முன்னாடி 100 தடவை நமஸ்காரம் பண்ணால் என்னடா தாஜா பண்ணுறியான்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் சொல்லுவாங்க. ஆனால் கண்ணு பொண்ணு தெரியாத யாரோ தங்கிட்ட போய் ஒரு பதவிக்காக, ஒரு கேவலமான ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக காலில் விழறதை விட இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். என் பேரே இருக்கான், டேய் நமஸ்காரம் பண்ணு பண்ணிவிட்டு தாத்தா துட்டு கொடு அப்படிமா. ஏன்னா நமஸ்காரம் பண்ண காசு கொடுக்குறோன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக அப்புறம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறா, காசு கேட்கக்கூடாது, அவளே கொடுப்பா அப்படிங்கிறது அச்சதை போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ குழந்தைங்களை புரிய வைக்கணும். முன்னெல்லாம் கண்டிப்பாக சொன்னால் கேட்டுருவாங்க. இப்போ ஒய் இதுதான் வரும் எல்லாம் இந்த ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே. இப்போ தலையை விரித்து போட்டுன்னு வராத, அது மாதிரி வரக்கூடாது, அது வந்து கூடாது அப்படின்னு சொன்னால், அதான் ஃபேஷன், அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அப்படின்னு அவ்வளோதான் பதில் சொல்லுவீங்க. இதுக்கு ஏன் போடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன்றீங்க, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. முஸ்லீம் தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறாங்க, அதை பற்றி அவங்க மத நம்பிக்கை இல்லை. குனிஞ்சு குடிக்கும்போது நம்ம முடி நாம் சாப்பிட்ற பொருளை விழக்கூடாது. அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். நீங்கள் அதை சயின்டிஃபிக்காக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேலே அது ஒரு மத விஷயம், தொப்பினா ஒரு மதம்னு தோணாது. எல்லாத்துலேயும் எல்லா மதங்களிலேயும் அவர்களுடைய மத கோட்பாடுகள்
அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இருக்குது. ஆனால் அதை மத ரீதியாக சொல்லும்போது பயப்படுவாங்க. அது கேட்கணும், அதை ஒபே பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் வளர்க்கப்பட்டேன். இந்த நீ ஸ்டேஜில் அப்பா டைரக்ட் பண்ணிட்டு இப்போ டைரக்ட் பண்ணி இது பண்ணுவார். நான் சைடில் தான் இருப்பேன். இருட்டில் லைட் ஆஃப் பண்ணும்போது ஓடி போய் சேரை போடுறது, இது பண்ணுறது, ஹீரோக்கு டை கட்டி விடுறது, ஷூ லேஸ் மாட்டி விடுறது, எல்லாம் பண்ணியிருக்கேன். ஹீரோயினுக்கு இந்த ஜடையில் இந்த இந்த குஞ்சலை மாதிரி வரும், அது அவங்க சேக்கத்தை கொஞ்சம் கட்டி விட மாட்டேன், கட்டி விடுறது. எதுவுமே கௌரவ குறைச்சல் கிடையாது. ரொம்ப அழகா நீங்க அப்பாவை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அவ்வளவு வர்ணிச்சு சொன்னீங்க. கேட்கிற எனக்கே வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா புல் அரிச்சுது. இல்ல, நான் ஒன்றும் விட்டு வச்சுக்கல. இது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மை ஹார்ட். அதுதான் சொல்ற மாதிரி. இது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் அப்பாவை பத்தி இந்த நினைவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். உண்மை உண்மை சார். ஏன்னா நீங்க பேசும்போதே உங்களுடைய எமோஷன்ஸ்லயே தெரிஞ்சுது அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அளவில்லாத அன்பு. சோ இல்ல, ஃபார் எவ்ரி சன் அப்பா தான் ஹீரோ. உலகத்தில் பெரிய ஹீரோ எங்க அப்பா தான் அப்படிம்பாங்க. அதனால தான் அப்பா ஒழுங்கா இருக்கணும். அப்பா வந்து டெய்லி பையனை போய் குவார்டர் வாங்கிட்டு வாடானா பையன் அதை சாப்பிட்டு சரக்கு சரியில்லைப்பா வேற கடைக்கு போகலாமாம்மா, அது பண்ணக்கூடாது. ஒரு தவறு செய்யக்கூடிய தந்தையாக இருந்தால் கூட அது தன் குழந்தைகளுக்கு நேர செய்யாத இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்தாதான். அதான் குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னா, குலம்ங்கிறது வந்து ஜாதி இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறத பார்த்தாதான் என் பையன் என் பொண்ணு எனக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா? அது அந்த அதுதான் வம்சமாக வருது தான் குலம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்கு. உண்மை சார். ஸோ என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க அப்பா வந்து சினிமா சைட் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஸோ நீங்க ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்கும்போது பாலச்சந்தர் சார் வந்துட்டு உங்களை வந்து அவங்களுடைய ஃபிலிம்ல வந்துட்டு காஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை கேட்டதும் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு இதை கேட்கும்போது? இது அதுக்கு முன்னாடியே நிறைய என்ன ஆயிடுச்சு. அப்பா ஒரு படம், மலையாள படம், அந்த ஹரிஹரன் அவருடைய படத்துக்கு அப்பா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், கமலஹாசன் தான் ஹீரோ. வயநாடன் தம்பான்னு பேர். அதை தமிழில் கூட சித்ரா லக்ஷ்மண் டப்பிங் ரைட்ஸ் வாங்கி கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு நம்ம ஊருக்கு தகுந்த டைட்டில் வச்சு அன்றைக்கே பண்ணார். அது அந்த படத்துக்கு நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அந்த படத்துக்கு கிரேசி தீவ்ஸ் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தேன். அப்போது நான் நடிக்கலை, வேற ஒருத்த நடிக்க வர முடியாத காரணத்தினால நான் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் நாகேஷ் தான் சொல்லி, டேய் நீ பண்ணுற, இருக்கிறவனெலாம் கிண்டல் பண்ணுற, நீ பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. பண்ணேன். அவன் ஒரு தனிவரம் எங்கள் ட்ராமா ட்ரூப்புடைய ஃபஸ்ட்டு ப்ளே. அடுத்த ப்ளே வந்து கண்ணாமூச்சி, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்புறம் நான் தான் கிரேசி மோகனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த ட்ராமாவில் நான் ஃபுல் ரோல் நானே கிரேசி அந்த ப்ளேயோடைய சக்ஸஸ் வந்து அப்பா பார்த்துட்டு அப்பா சொல்லிட்டார் அவனுக்கு இதுதான் அவன் லைஃப்னா இருக்கட்டும். இப்போ நானே என்னுடைய ஸ்டூடியோவில் அவன் ஒர்க் பண்ணுறான். அவன் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 12 ரூபா 50 பைசா எனக்கு பேமெண்ட். அப்போ 1 ஹவருக்கு ரீட்டைனர் ஃபீன்னு பேர். நான் அங்கே அப்பா ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், நான் வெளியிலையும் ஒர்க் பண்ணலாம், ஸ்டாஃப் கிடையாது. அந்த மாதிரி நான் என்னுடைய 18 வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய செருப்பு வந்து 10 வயசுலேருந்து யாராவது ஊருக்கு போகிறவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பணம் கொடுத்தா அதில் 6 ரூபா செருப்பாக அது என் காசில் வாங்கிப்பேன். எங்கள் அப்பாவே ஒரு பேங்க் நடத்துவார். 4 பேர் பெற்றிருப்பார். சேகர், சுஷிலா, ராஜா, மூர்த்தி. இவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் அப்பாட்ட கொடுத்துருவோம். அதில் நோட் பண்ணி வச்சுருப்பார். எங்களுக்கு ஏதாவது செலவுக்குன்னா அந்த பணம் கொடுப்பார். அந்த பணத்தில் நம்ம வாங்கிப்போம். 400 ரூபா சைக்கிள் வாங்கினேன், ஹெர்குலிஸ் சைக்கிள் 400 ரூபா. காலேஜுக்கு இப்போ சென்ட்ரல் பாலிடெக்னிக் போச்சு. எதற்காக சொல்கிறேன்னா, என்னுடைய அனைத்து விஷயமே இன்றைக்கி லைஃப்பில் நான் நல்லா இருக்கேன். சில சமயம் அரசியலில் பூந்ததுனால சில பொறாமைகள், என்ன மேலே இருக்கக்கூடிய துவேஷம், அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லாத்துலேருந்து நான் வெளில வந்துடுவேன். ஏன்னா நான் ஹானஸ்டானவன். தப்பு பண்ணாதானே பயப்படணும். தப்பு பண்ணவனே தைரியமாக சுற்றுறான் ஊரில். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? அப்பா வந்து இன்ஃபேக்ட் 1924 பிறந்தார். இந்த வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி எங்கள் அப்பாவுடைய 100வது ஆண்டு விழா. அதை வந்து அதுக்குள்ளே நான் ஒரு இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்து இதை மிகப்பெரிய அளவில் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா எப்போவுமே எங்கள் அம்மாட்ட சொல்கிற விஷயம், அவனுக்கு அது விருப்பம்னா அதை பண்ண விட்டுருவோம். நேர்மையாக தானே சம்பாதிக்கிறான், அவனும் யாரையும் ஏமாத்தலையே அப்படிம்பார். அதுதான் இன்றைக்கி என்னோடய லைஃபோடைய பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு பைசா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். கடனோடு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபோனில் நம்பர்லாம் பார்க்க மாட்டேன், பெல் அடிச்சே எடுத்துருவேன்.
நம்பரை பார்க்குறது வேண்டாமா இருக்கு, குளிக்கிறார் சொல்லு. நான் அப்படி தான் ஒருத்தனுக்கு 1,00,000 பணத்தை கொடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் தூங்குறாருன்னா அவரோட ஒய்ஃபு எழுப்பி பாருங்க கோமாவாக இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நேரம் எப்படி தூங்க முடியும் ஒருத்தர்? அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை. எங்கள் அப்பா அப்படியே வெறியாக இருக்க மாட்டார். ஆனால் காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு சாமி உள்ள வந்து ஒரு விபூதி இட்டு ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு போகணும். காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடணும். அப்புறம் குளிச்சுட்டு ஒரு பூஜை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில் போகணும். சாயங்காலம் வந்த கை காலெலாம் அலம்பிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சாமி உள்ள போயிட்டு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னே இதை நான் ரெகுலராக அப்போ காப்பாட்ட கற்றுக்கிட்டேன். விபூதி இல்லாத வெளில போகக்கூடாது. அதுவும் நமக்கு ஒன்று நாம விபூதி இட்டுக்கிறோம். அதுக்காக பார்க்குறவங்க தலையில் நம்ம விபூதி விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க நாடக பிரியால வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 24 ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதுவும் 7,000 ஷோஸ்க்கு மேல பண்ணி உலகம் ஃபுல்லா நீங்க வந்துட்டு போயிருக்கிறீங்க. அண்ட் அது போக நீங்க வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. குறிப்பா வந்துட்டு உங்களுடைய காமெடி சென்ஸ் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கின நிறைய அவார்ட்ஸ்ல எந்த டைம் வந்துட்டு அப்பா உங்களை ரொம்ப அதிகமா வந்துட்டு பாராட்டினாரு, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்தது? அது அப்பாவுடைய ஸ்மைலில் தான் கண்டுபிடிக்க முடியும். வெல் டன் மை சன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்பா. அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா அண்ணா ஏதாவது திட்டினாலா அப்படி தான் கேட்கணும். ஒரு தடவை எங்கள் அப்பா ஏதோ சொல்லி திட்டாரு. என் ஒய்ஃப் கேட்டா, என்ன உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆகுது, இப்போ திட்டுறாரு என்ன? இல்லை என்னோட எங்கள் அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தியாகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட. அதாவது தன் மகன் எந்த இடத்துலையும் ஒரு பாதையை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுல எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்த 3000th ஷோவில் ஸ்டேஜில் சொன்னார், எஸ்வி சேகர் அப்பா எஸ்வி வெங்கட்ராமங்கிறது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வேற என்ன பாராட்டணும் சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது போகிறோம் எனக்கு. அதே போல் அப்பா இறந்த பிறகு அப்பாவுடைய டைரியை பார்க்குறோம். அதில் அப்பா எழுதி வச்சிருக்கார், ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, ஒரு தாத்தாவாக, சோஷியலில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக முழு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனவர் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி, ஒருவேளை நான் இறந்துட்டா இதை நீங்கள் இதை பேப்பரில் கொடுக்கும்போது இதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். அதாவது குறையில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனார் அப்பா. அது நம்ம சொல்லணும். அப்பா கடன் கொடுத்து திரும்பி வராதவங்க தான் ஜாஸ்தி. அவங்க அப்பா சில சமயம் வாங்க முதலாளி என்ன எப்படி இருக்க அப்படிம்பார். என்ன அப்பா முதலாளியான்னு கேட்பேன் எங்கள் அம்மாவை. இல்லை யாரோ காசு கேட்க வந்திருக்காங்க, அவங்கள தான் அப்பா அப்படி கூப்பிட்றாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் இது இந்த ப்ரோக்ராம் இருக்கே காட் ஃபாதரே ஒரு காடு தான். இதில் காட் ஃபாதர் அப்படின்னு வச்சுருக்கிறது ரொம்ப பொருத்தமான தலைப்பு. நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணிங்கன்னா 5 வாரம் 6 வாரத்துக்கு உண்டான விஷயங்கள் கூட இருக்குது எனக்கு. ஆனால் அத்தனையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படின்னா ரோஜா படத்தில் வெள்ளை பணியாரம் கேட்டார் அவரா அப்படிம்பார். ஒரு நேச்சுரல் ஆக்டிங். அது மாதிரி ரொம்ப படம் பண்ணல, ஒரே படம் பண்ண 100 படம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி ரோஜா படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பித்து அதில் அப்பா தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். சித்திர தர்ஷன் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பித்து இருந்தார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க அலோவ் பண்ணார். அது மாதிரி ஒரு தந்தை ஒரு மகனை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுங்கிறது நான் எங்கள் அப்பாட்ட கற்றுட்டு அதை என் பையன் நான் சினிமா நடிக்க போகிறேன். ஓகேடா நடிடா. 10th சொன்னான், நீ தான் இப்போ தான் காலேஜுக்கு போகிற மாதிரி நடிக்கிற, எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் நடிக்கிற, நீ முதல்ல ஒரு டிகிரி வாங்கிடு அப்படின்னா. டிகிரி வாங்கிட்டு அந்த கையில் காமிக்கும் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு குமரவேல்னு ஒருத்தர் என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன். டெய் இவர் எடுக்கிறார் படம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்சு. ஆனால் அது வரைக்கும் படிப்பு தான் முக்கியம். அதனால தான் இன்னி வரைக்கும் என் ட்ராமா ட்ரூப்பில் படிக்கிற பசங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். அது படிப்பு முக்கியம், ஒரு தொழில் முக்கியம். அதுக்கு பிறகு இதை பண்ணலாம். இதையே தொழிலாக நினச்சிட்டு வந்துட்டு என்ன கிடைக்கும் ட்ராமாவில்? ஒன்றும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டவர் எங்கள் அப்பா. அது மாதிரி தான் வாழ்ந்தார். திரும்பின பக்கம்லாம் அப்பா படம் இருக்கும். அப்பா படம் இருக்குன்னா அப்பா படம் எங்கள் அப்பா படம் தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அது மாதிரி இது இந்த நிகழ்ச்சியில் ஒரு என் தந்தையை பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பிறகு கூட இந்த நெட்டில் இருக்கும்.
ஆமா. என்னைக்காவது எஸ்வி சேகர்னு போட்டாலும் இருக்கும், எஸ்வி வெங்கட்ராமன் போட்டாலும் இருக்கும். என்ன சில பேர் எஸ்வி அப்படின்பா, டேய் நான் தாண்டா எஸ்வி, அவன் எஸ்விஎஸ் அப்படின்பா இருப்பா. அந்த 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 ஐடென்டிட்டி, என்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு இது, அதெல்லாம் தான் என்கிட்ட வந்திருக்கு. இது ஜீன். நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் அரசியலுக்கு வரக்கூடாது, குடும்ப அரசியலுங்கிறாங்க. அந்த ஜீன் தானே இருக்கும். டாக்டர் பையன் டாக்டராகலாம், வக்கீல் பையன் வக்கீலாகலாம், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? இது என்னது இது? அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த இடத்துக்கு வர போகிறாங்க, அவ்வளோதான். பொது வாழ்க்கையில் அந்த அப்பாங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு. என் பையன் ஆக்ட் பண்ணுறான், 3 படம் பண்ணியிருக்கான், இப்போ 4th படம் இப்போ கொஞ்சம் கேப்பு, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடப்போகுது. அந்த பொறுமை இருக்கணும். படம் இல்லையா உடனே தண்ணி அடிக்கிறது அப்படியே இதுவாக இருந்ததுன்னா அப்போ மூஞ்சி இன்னும் வீங்கி போடும். பையன்கிட்ட அஸ்வின் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், படம் இருக்கோ இல்லையோ, படம் இருந்தால் ஷூட்டிங் போ, படம் இல்லைன்னா சினிமா பார்க்க போ. யூ ஷுட் பி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, விட்டா ட்ராமாவுக்கு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா டெலிவிஷனில் முதல் ப்ரொடக்ஷன் வண்ணக்கோலங்கள், எங்கள் அப்பா தான் ப்ரொடியூசர். இன்னி வரைக்கும் வண்ணக்கோலங்கள் டிஆர்பி யாருமே பிரேக் பண்ணல இந்தியாவில். 10 times ரீடெலிகாஸ்ட் 11 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு தடவை எக்ஸ்ட்ரா 11 டைம்ஸ் ரீடெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல். இது யாருமே இனிமேல் பிரேக் பண்ண முடியாது. இனிமேல் 7000 ட்ராமாவை தாண்டி யாரும் போடவும் முடியாது. ஏன்னா நான் வந்து 29 நாளில் வந்து 32 ஷோ போட்டிருக்கேன், 90 நாளில் 110 ஷோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு ட்ராமா எடுத்தால் வருஷத்துக்கே 2 ஷோ 3 ஷோக்கு மேலே போட முடியாத சூழ்நிலையில் நான் இன்றைக்கும் மாதத்துக்கு 2 ஷோ இல்லை 3 ஷோ போடுவேன், அவ்வளோதான். அது ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் என் தந்தை. அதனால தான் எங்கள் அப்பா ஃபோட்டோ ஸ்டேஜில் போனாலும் ஸ்டேஜில் இருக்கும். இதான் மாதா பிதா தாய் தான் இவர் தான் தந்தைன்னு அடையாளம் காட்டுகிறார். ஆனால் அந்த தந்தை குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டுறதுங்கிறது சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் எனக்கு, எங்கள் அப்பா வந்து எம்ஜேஎஃப் லயன் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னா தான் பிடிக்கும். அந்த எம்ஜேஎஃப் லயன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ரைடாக இருக்கும். அதனால தான் அந்த பேட்ஜ், இது பாருங்க, அந்த பேட்ஜ் அவர் சட்டையிலேயே போட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி கண் தானம் பண்ணதுனால தான் போட்டிருக்கு, மை விஷன் இஸ் ஸ்டில் அலைவ். அதான் போட்டு டொனேட்டிவ் ரைஸ், அதாவது நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கேன். அப்பா இல்லை, ஆனால் அப்பா கண்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கு. அதை நாம் செய்யணும். இப்போ உடல் தானமும் வந்திருக்கு. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு இதை பொறுத்து இருக்கு. ஆர்கன் டொனேஷன் இருக்குது, ஆக்சிடென்ட்லானவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. எல்லாமே பெரிய புண்ணியம் தான். சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னா ரூட் மேப்பாக போட்டிருக்க போகிறாங்க, கண் இங்கே எடுத்துட்டாங்க தெரியாத போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக திரும்பி வரும், தீமையும் அப்படிதான். அதையும் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நெக்ஸ்ட் காட்ஃபாதர் ஷோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபிக்ஷா. நன்றி.